بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, குறிப்பாக 3 பகுதிகளாக நாங்கள் பிரித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கைக்கு பிறப்புக்கு முற்பட்ட காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து மக்காவுடைய காலம், அதற்கு பிறகு ஹிஜ்ராவுடைய மதீனாவுடைய காலம் என்று 3 பகுதிகளாக நாங்கள் பிரித்து முதல் பகுதியை முடித்துவிட்டு 2ஆம் பகுதியுடைய இறுதி கட்டத்திலே நாங்கள் இருக்குகிறோம். இன்னும் ஒரு பகுதி தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃபின் பயணம், தாயிஃப் நோக்கிய பயணம். அதில் அவங்க அனுபவித்த மிக சிரமமான வாழ்க்கையுடைய கட்டங்கள், அடி, சொல்லால் நோவினை, இது போன்ற பல்வேறு சிரமங்கள். திரும்பி வருகின்ற பொழுது ஜின்களுடனான சந்திப்பு, ஜின்கள் இஸ்லாத்தை தழுவிய இது போன்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்களை, தொடர்ந்து சீராவுடைய பகுதிகளில் நாங்கள் பார்த்து கொண்டு வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான தொல்லைகளையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார்கள் என்பதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய பாடம் என்னவென்றால், இத்தனை சிரமங்கள், சோதனைகள், வாழ்க்கையுடைய கஷ்டங்களை அனுபவித்த அந்த நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை, ஒரு உயர்வை, ஒரு கண்ணியத்தை கொடுக்க நாடி அல்லாஹு தஆலா வானலோகத்திற்கு அழைத்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பயணம் தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய எத்தனையாம் வருடம் இது நடந்தது என்பதில் உலமாக்களிடத்தில் சுமார் 10 கருத்துகள் இருக்கின்றன. நுபுவத்துடைய எத்தனையாம் வருடம் நடைபெற்றது என்பது. ஒரு சில அறிஞர்கள் நுபுவத்துடைய 8ஆம் வருடம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் நுபுவத்துடைய கடைசி காலம், அதாவது மக்காவுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தான் இது நடைபெற்றது. நுபுவத்துடைய 8ஆம் வருடம் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்லி இருந்தாலும் அநேகமான அறிஞர்கள் மக்காவுடைய வாழ்க்கையின், அதாவது நுபுவத் கிடைத்து 11, 12, 13 இந்த கால பகுதியில், குறிப்பாக கடைசி வருடங்களில் நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய விடயத்தை அநேகமான வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார். இதுல இஸ்ரா என்று சொல்ற நேரத்துல, இஸ்ரா என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸுக்கு போனதுக்கு நாங்க இஸ்ரா என்று சொல்லுவோம். இஸ்ராண்டா மக்காவிலிருந்து பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் மக்திஸுக்கு போனதை நாங்கள் இஸ்ரா என்று சொல்லுவோம். மிஅராஜ் என்னண்டா அந்த பைத்துல் மக்திஸிலிருந்து விண்ணுக்கு போன, வானலோகத்துக்கு போன பயணத்தை நாங்க மிஅராஜ் என்று சொல்லுவோம். எனவே இஸ்ரா வேற, மிஅராஜ் வேற, இரண்டும் ஒரே பயணத்தில் நடைபெற்ற 2 நிகழ்வுகள். அரஜண்டா மேல போறது, அப்போ உரூஜ் இருந்து மிஅராஜ் என்ற வார்த்தை வந்தது. வானலோகத்திற்கு செல்லுகின்ற பயணத்துக்கு மிஅராஜ் என்று சொல்லுவோம். குர்ஆன்ல சூரா பனி இஸ்ராயில், அதுக்கு சூரா இஸ்ரா என்னும் பெயர் சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலாவுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்ற வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன், இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் என்ற கஅபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் மக்திஸுக்கு இரவு பயணம் அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பைத்துல் மக்திஸ் எப்படிப்பட்ட இடம் என்றால், பாரக்னா ஹவ்லஹு, அதை சூழ நாங்கள் பரக்கத்தை கொட்டி வைத்திருக்கிறோம், நாங்கள் பரக்கத் செய்து வைத்திருக்கிறோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காகத்தான்
நாங்கள் அவரை வானலோக பயணம், அதாவது இஸ்ராவுடைய பயணத்தை நாங்கள் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். எனவே இஸ்ராவுடைய பயணம், மிஅராஜுடைய பயணம் பற்றி குர்ஆனும் சொல்லி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹதீஸ்கள்ல நாங்க பார்த்தா சுமார் 26 சஹாபாக்கள் இந்த செய்தி அறிவிச்சுக்கிறாங்க. நாங்க மிக முக்கியமாக புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகள்ல நிறைய சம்பந்தமான அறிவிப்புகளை பார்க்கலாம். இஸ்ராவுடைய மிஅராஜுடைய செய்தியை நாங்க நிறைய புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்கள், அதல்லாம ஏனைய சிஹாவு சித்தாவுடைய 6 கிரந்தங்கள்ல பல கிதாபுகளை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த நிகழ்வை பார்க்கலாம். சுமார் 26 சஹாபாக்கள் அறிவிச்சுக்கிறாங்க. ஹதீஸ்ல ஒரு வகை ஒன்றிக்கிறது முத்தவாத்திர்னு சொல்லி, அதுக்கு ஹதீஸ்ல முத்தவாத்திர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர்கள், ஒவ்வொரு தபக்கா என்று சொல்றது, ஒவ்வொரு ஜெனரேஷன், அதாவது சஹாபாக்கள் நிறைய பேர், தாபீங்களை நிறைய பேர், தபா தாபீங்களை நிறைய பேர், அப்படி பின்னால ஒவ்வொரு கட்டமாக அறிவிப்பாளர் தொடர்ல நிறைய பேர்கள் அறிவிச்சிருந்தா அதுக்கு முத்தவாத்திர்னு சொல்லுவோம். முத்தவாத்திர்ன்றது ஹதீஸுடைய உச்ச உயர்நிலை வகையை சேர்ந்தது. அதுல லைஃப்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு ஹதீஸ், ஒரு விஷயம் முத்தவாத்திராக இருக்குமாக இருந்தா அதை ஆய்வுக்குட்படுத்துறதே இல்லை. அந்த அளவுக்கு சஹீஹான ஒரு செய்தியாக இந்த மிஅராஜுடைய செய்தி இருக்கிறதுன்றத நாங்க முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுல இந்த 26 சஹாபாக்களூடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. அறிவிப்புகள்ல சில கருத்து முரண்பாடு இருக்குது. சில ரிவாயத்துகள்ல நாங்க பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு பக்கத்துல தூங்கி கொண்டிருந்தாங்க. இன்னொரு ரிவாயத் சொல்லுது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானியுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது என்று சொல்லி ஒரு அறிவிப்பும் வருகிறது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல புகாரில வரக்கூடிய ரிவாயத் ஃபுர்ரிஜ அன் ஸக்ஃபி பைத்தி, என் வீட்டு கூரை திறக்கப்பட்டது. வீட்டுடைய கூரை அப்படியே ஓபன் ஆகிட்டு, வீட்டு கூரை திறந்த பிறகு அந்த நேரத்துல ஃபனஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஃபஃபரஜ சத்ரி, என்னுடைய நெஞ்சை 2ஆக பிளந்தாங்க. நாங்க ஏற்கனவே நெஞ்சு பிளந்த ஒரு சம்பவத்தை பார்த்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2ஆக பிளந்து ஃபகஸலஹு பிமாஇ ஸம்ஸம், ஸம்ஸம் தண்ணியால் அந்த நெஞ்சை கழுவினார்கள். அதற்கு பிறகு சும்ம ஜாஅ பிதஸ்தின் மின் தஹபின், ஒரு தங்க தட்டை எடுத்து கொண்டு வந்தார்கள். அதில் மும்தலிஇன் ஹிக்மத்தன் வ ஈமானன், ஞானமும் ஈமானும் நிரம்பிய ஒரு தங்கத்தட்டை எடுத்து கொண்டு வந்து ஃபஅஃப்ரகஹு ஃபீ சத்ரி, என்னுடைய நெஞ்சுக்குள்ளால் ஞானங்களையும் ஈமானையும் வைத்து சும்ம அத்பகஹு, என்னுடைய நெஞ்சை மூடி விட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சுக்குள்ளால் மிஅராஜுக்கு போறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அதற்குள்ளால் ஈமானும் ஹிக்மத் என்ற ஞானமும் உள்ளால் வைக்கப்படுகின்றது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கடா, திருமிதியில வரக்கூடிய ரிவாயத் உத்திய பில் புராகி லைலத உஸ்ரிய பி, என்னை இராப்பயணம் அழைத்து கொண்டு போன அந்த நாளில் புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போகணும் இல்லையா, எங்கிருந்து மக்கால இருந்து பைத்துல் மக்திஸுக்கு போகணும். பயணம் போறதுக்கு ஒரு வாகனம் எடுத்து கொண்டு வரப்பட்டது. முஸ்ரஜன், அந்த வாகனத்தில் கடிவாளமும் போடப்பட்டிருந்தது, விரிப்பும் வைக்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டு வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேலால் ஏறுவதற்காக முயற்சிக்கிறார்கள். வாகனம் வந்து முரண்டு பிடிக்குது. அந்த வாகனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏறுறதுக்கு விடாம முரண்டு பிடிக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த வாகனத்துல சொன்னாங்க, அத்தஃஅலு பி முஹம்மதின் ஹாதா, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையா ஏற விடாம முரண்டு பிடிக்கிறாய்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கண்ணியமான யாரும் உன்ட முதுகுக்கு மேலால் ஏறினது கிடையாது. இவ்வளவு ஒரு சிறந்த மனிதரை நீ ஏற விடாம வச்சிரையா என்று கேட்டோன்னே ஃபர்ஃபத அரக, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு? அந்த புராக் என்ற வாகனத்துக்கு, திருமிதியில வரக்கூடிய ரிவாயத் புராக் என்ற வாகனத்துக்கு வேறுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டு. அந்த வாகனத்தை பத்தி வந்திக்குது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் தாபத்துன் அபியம், ஒரு வெள்ளையான வாகனம், தவீலும் நீட்டமான வாகனம், கொஞ்சம் நீளமானது. அது ஒரு மிருகம், வாகனம், அது ஒரு மிருகம். அது ஃபௌகல் ஹிமாரி தூனல் பஹ்லி, கழுதையை விட கொஞ்சம் பெருசி, கோவேறு போனியை விட கொஞ்சம் சிறுசி, கழுதையை விட கொஞ்சம் பெருசி, கோவேறு கழுதையை விட கொஞ்சம் சிறுசி.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு மிருகம் கொண்டு வரப்படுகிறது. அது கொஞ்சம் நீளமான மிருகம். அதுக்குன்னு சொல்லி அது ரொம்ப விசாலமான பெரிய ஒரு மிருகம் எல்லாம் கிடையாது. இதுல இருந்து உலமாக்கள் சொல்றாங்க, அந்த மேல சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியமான வேற யாரும் இதுல ஏறி இல்லைன்றதை வச்சு சொல்றாங்க. இது நபிமார்களுடைய வாகனமாக இருந்திருக்குது. நீண்ட காலம் நபிமார்கள் ஏறாததால இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீண்ட காலம் நபிமார்கள் இதுக்கு மேல ஏறாத காரணத்தால அதுல யாரும் ஏறி பழக்கம் இல்லை என்ற காரணத்தாலதான் அது முரண்டு பிடிச்சின்ற காரணத்தையும் எழுதுறாங்க. அந்த வாகனத்துடைய வேகம் எப்படின்னா இந்த முன்தஹா தரஃபிஹி, அதோடைய பார்வை எங்க படுகுதோ அங்கதான் காலட்ட வச்சு, கண்ணு கட்டிய தூரம் என்று சொல்லுவோமே, கண்ணுக்கு எந்த தொங்கல் விளங்குதோ அங்கினக்குதான் அதோடைய எட்டு இருக்கும். அடுத்தட்டு இருக்கு எங்க இருக்கும், அங்கின வைத்து அதோடைய பார்வை எந்த தொங்கலுக்கு படுகுதோ அந்த இடத்துக்கு அடுத்த எட்ட வச்சக்கூடிய அளவுக்கு அதி உச்ச வேகத்தில் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது அப்படி போற நேரத்துல வழியில வச்சு ஒரு காட்சியை காண்றாங்க. யாரண்டா, நாங்க ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுற நேரத்துல சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா பைத்துல் மக்திஸுக்கு போக கிடைச்சல்ல. பைத்துல் மக்திஸுக்கு போறதுக்கு முன்னாலேயே அந்த 40 வருடம் அலைக்கழிந்தாங்களே. அப்ப 40 வருடம் சுத்தி இருந்துட்டு பைத்துல் மக்திஸுக்கு போறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானாங்க. அத்தைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்தல் கசீபில் அஹ்மர், சிவந்த மணல் குவியல் இருந்த ஒரு இடத்திலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கபர் அடியில் தொழுவர்களாக கண்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற வழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கண்டுட்டு தான் போறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப பெய்த்து ஃபரபத்து, என்னுடைய அந்த வாகனத்தை நான் எதுல கட்டினேன் என்றா நபிமார்கள் இதுக்கு முன்னால பயணம் போற நபிமார்கள் எந்த வளையத்துல அவங்களுடைய வாகனத்தை கட்டுவாங்களோ அதே வளையத்துலதான் நான் என்னுடைய புராக்கையும் போய் கட்டினேன் என்று சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்க கட்டிட்டு பைத்துல் மக்திஸுக்கு போறாங்க. பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுத பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 கிண்ணங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. 2 பான கிண்ணங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஒரு கிண்ணத்துல சாராயம், அடுத்த கிண்ணத்துல பால் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க, நீங்க விருப்பமானதை தெரிவு செய்வாங்க சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்தேன். இது எங்க நடக்குது? பைத்துல் மக்திஸ்ல நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவு தூங்கினவங்க, இப்ப யாருக்கும் தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன செய்தி. இரவு தூங்கினவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைத்திக்கிறாங்க. எங்க? பைத்துல் மக்திஸுக்கு. பைத்துல் மக்திஸுக்கு மக்காவிலிருந்து 2 மாத தொலை தூரம். அவங்க வாகனத்துல, சாதாரண வாகனத்துல போறேன்டா 2 மாதத்துல போக வேண்டியத ஒரு இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு அவங்களுடைய வாகனத்தை கட்டி வச்சுட்டு பள்ளிக்குள்ளுக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பானத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து குடிக்கிறார்கள். சொன்னாங்க, இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்க எது மனிதனுடைய இயற்கை தன்மையானதோ நல்லதோ அதை நீங்க தெரிவு செஞ்சிட்டீங்க என்ற கருத்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப இதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்திஸில் இருந்து வானலோகத்திற்கான பயணத்தை மேற்கொள்றாங்க. சொல்றாங்க, நான் வானலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகப்பட்டேன். என்னோட எல்லா பயணத்திலும் யார் வாராங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாரது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து போறாங்க இந்த பயணத்துல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்ப போயிட்டு இல ஸமாஇ துன்யா, அதாவது ஃபர்ஸ்ட் வானம், முதல் வானத்துக்கு போறாங்க. முதலாவது வானத்துக்கிட்ட போயிட்டாங்க. அதாவது எங்கட கண் பூமியோடு இருக்கக்கூடிய வானம், எங்கட கண்ணுக்கு விளங்குறது வானமா இல்லையான்றத விஞ்ஞானிகள்கிட்ட அது ஆய்வு இருக்குது. அதுவல்ல, அதையெல்லாம் தாண்டி உள்ள உண்மையான யதார்த்தமான வானம் ஒன்று ஒட்டிக்குது. அந்த வானத்துக்கு போறாங்க. வானத்திட்ட வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்துக்கு பொறுப்பாக மலக்கிக்கிறார். அந்த வானத்துடைய வாசலுக்கு, பிரதான வாசலுக்கு பொறுப்பா ஒரு மலக்கிக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னாங்க, இஃப்தஹ், கதவை திறங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. கதவை சொன்னோடனே திறக்கல. மன் ஹாதா? சொன்னாங்க, ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. மன் மஅக்? அடுத்த கேள்வி, உங்களோட யார் வந்திருக்கிற? சொன்னாங்க, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட வந்திருக்கிறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க அந்த மலக்கு, அஃப உர்சில இலை, அவருக்கு வர சொல்லி ஓடரா, அவரை அல்லாஹ் வரும்படி அழைத்திருக்கிறானான்னு கேட்டாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வர சொல்லி அழைத்திருக்கிறார். சொன்னாங்க அந்த மலக்கு, நிஅமல் மஜீஉ ஜாஅ மர்ஹபன் பி, அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர் வந்தது மிக சிறந்த வருகையாக ஆகிட்டு அவர் அனுமதி கொடுக்க இப்ப முதலாவது வானத்துக்குள்ளால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பயணமாகிறாங்க. அங்க போன ஒரு மனிதரை காணுகிறார். அவருடைய வலது பக்கத்தில் ஃபரஆ அன் யமீனிஹி அஸ்விதத்தன் வ அன் ஷிமாலிஹி அஸ்விதத்தன், அந்த மனிதருக்குடைய வலது பக்கத்துல ஒரு பெரிய சனத்தொகையை காண்றான், இடது பக்கத்திலையும் பெரிய ஒரு சனத்தொகை அந்த மனிதர் உட்கார்ந்திருக்கிறார். ஃபைதா ரஆ அன் யமீனிஹி தஹிக், அவர் வலது பக்கத்தை அந்த மனிதர் பார்த்தா சிரிக்கிறாரு, இடது பக்கத்தை பார்த்தா அழுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவர் யார்? சொன்னாங்க, இவர் தான் உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார். சொன்னாங்க, இந்த வலது பக்கத்திற்கிற யார்? இதெல்லாமே அவர்களுடைய பிச்சலங்கள், குழந்தைகள், பரம்பரைகள் தான். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சுவனம் செல்லக்கூடியவர்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவங்க நரகம் செல்லக்கூடியவங்க. இப்ப துனியால யாரெல்லாம் சுவர்க்கம் போவாங்களோ அவர்கள் எல்லாம் அந்த இடத்துல காட்டப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரகம் போறவர்களையும் இடது பக்கத்துல காட்டப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஸல்லிம் அலை, உங்களோட வாப்புக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு சலாம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ், என்னுடைய நல்ல மகன், அருமை மகனான அருமை நபியான உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி அந்த வானத்துல வரவேற்கிறாங்க. இப்ப அதை தாண்டி 2வது வானத்துக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க 2வது வானத்துக்கு. 2வது வானத்துடைய மலக்கும் அதே கேள்வியை கேட்கிறாங்க, யார் வந்திருக்கிற? ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யார் இருக்கிற? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அனுமதிக்குதா வாரத்துக்கு? அனுமதிக்குது. திறந்துட்டு அவரை வரவேற்றாங்க. கண்ணியமானவர்கள், 2வது வானத்துல போனா 2 நபிமார்கள் இருந்தாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்களை சந்திச்சாங்க. இப்ன் அல் ஹாலா, 2 பேரும் அந்த உறவுமுறை பெண்களுடைய குழந்தைகள். நாங்க ஏற்கனவே அந்த சீரால பாத்திக்கிறோம். ஆரம்ப பகுதியில ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உறவு முறைகளை பத்தி பாத்திக்கிறோம். இப்ப இப்ன் அல் ஹாலா 2 பேரும் உறவுமுறை பெண்களுடைய குழந்தைகள். அவங்களும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்றாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் சலாம் சொன்னாங்க. ஃபரத்தா அலைஹி தஹியா, 2 பேரும் ஸலவாத்துடைய சலாத்துக்கு பதில் சொன்னாங்க, வரவேற்றாங்க. மர்ஹபன் பில் அஹிஸ் ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ், நல்ல சகோதரரே, நல்ல நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் சொல்லி அவங்களும் வரவேற்கிறாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது வானத்துக்கு போறாங்க. 3வது வானத்துக்கு போனா அங்க ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இதே மாதிரியான அந்த வானத்தில் அனுமதி எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போறாங்க. அங்க போய் பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3வது வானத்துக்கு இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்க, உஅதிய ஷத்ரல் ஹுஸ்ன், உலகத்துடைய சரிபாதி அழகு கொடுக்கப்பட்டவர்களாக நபி யூசுஃபை நான் கண்டேன் என்று சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அழகானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால அவங்களும் வரவேற்றாங்க. மர்ஹபன் பில் அஹிஸ் ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ் என்று சொல்லி வரவேற்றுட்டு வதஆ லஹு பில் கைர், எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக துஆ செஞ்சாங்க. அப்புறம் அடுத்த வானம் 4வது வானத்துக்கு போறாங்க. இதே மாதிரி அனுமதி அங்க 4வது வானத்துல வச்சு ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. அவங்களும் வரவேற்கிறாங்க. மர்ஹபன் பில் அஹிஸ் ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ் என்று அவரும் அவங்கள வரவேற்று துஆ செய்றாங்க. அதுக்கு பின்னால 5வது வானத்துக்கு போறாங்க. அங்க போனா ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. அவங்களோடையும் பேசி அவங்களும் வரவேற்று அவங்களும் துஆ செஞ்சிட்டு 6வது வானத்துக்கு போறாங்க. அங்க போன ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்றாங்க. வரவேற்று மர்ஹபன் பில் அஹிஸ் ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ், இந்த நல்ல சகோதரருக்கு, நல்ல நபிக்கு வரவேற்பு உண்டாகட்டும் சொல்லி வர்ணித்தாங்க. ஸல்லல்லாஹுக்காக துஆ செஞ்சாங்க. அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி போகல மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதான். ஃபலம்மா தஜாவஸ்து, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி போகும்போது பக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க. கீல மா யுப்கி, ஏன் மூசா நீங்க எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்கப்பட்டுச்சு. சொன்னாங்க, பாருங்க, எனக்கு பின்னால வந்த இந்த சிறுவர், எனக்கு பின்னால வந்த இந்த நபி, இவருடைய உம்மத்ல யதுகுலு மின் உம்மத்திஹி அக்ஸரு மிம்மா யதுகுலு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை விட அதிகமானவர்கள், இன்னொரு ரிவாயத்ல அஃதலு, சிறந்தவர்கள் இவங்க உம்மத்ல சுவர்க்கத்துக்கு போவாங்க. இதை நினைத்துதான் நான் அழுகிறேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இதை தாண்டி 7வது வானத்துக்கு போறாங்க. 7வது வானத்துக்கு போனா
அங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி நீங்க சலாம் சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றாங்க, இப்னு சாலிஹ், அதாவது என்னுடைய நல்ல மகன் என்று. அதே வார்த்தைய மத்தவங்க எல்லாம் பில் அஹி சாலிஹ்னு சொன்னாங்க, எங்களுடைய நல்ல சகோதரர் என்று வார்த்தையை பாவிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு பாவிச்ச வார்த்தைன்னா மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ், எங்க நல்ல மகனே. எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வரவங்க. கண்ணியமானவர்களை வரவேற்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, 7வது வானத்துல பைத்துல் மாமூர் ஒரு இடம் நிக்குது. பைத்துல் மாமூர், அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ரூஃபி அலி அல் பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூர் எனக்கு காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. பைத்துல் மாமூர் என்னண்டா மலக்குமார்களுடைய பள்ளிவாசல், அதான் பைத்துல் மாமூர். அல் பைத்துல் மாமூர் மலக்குகளுடைய பள்ளி. எங்களுக்கு எப்படி காபா சிறப்பானதோ மலக்குமார்களுக்கு சிறப்பானது அல் பைத்துல் மாமூர். யதுகுலு ஃபீஹி 70,000 மலக். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் பைத்துல் மாமூர்ல போறாங்க தொழுகிறதுக்கு. அவங்க வந்தா அவங்க தொழுதுட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் பைத்துல் மாமூர்ல போய் தொழுவாங்க, தொழுதுட்டு வருவாங்க. அடுத்த நாள் இன்னும் 70,000 மலக்குகள் போவாங்க. ஒருக்க போனவருக்கு இன்னொருக்க சான்ஸ் இல்ல, ஒருக்க போனவருக்கு இன்னொருக்க பைத்துல் மாமூருக்கு போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான 70,000 மலக்குகள் அல் பைத்துல் மாமூருக்கு போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்ப அந்த 70,000 மலக்குகள், மனுஷன் அல்ல, 70,000 மனுஷன் தொழுகிறதுக்கு எவ்வளவு பெரிய பள்ளி வேணும். 70,000 மலக்குகள் தொழுகிறா அந்த அல் பைத்துல் மாமூர் எவ்வளவு பிரமாண்டமாக இருந்திருக்கும். அதோண்டு அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும். ஒவ்வொரு நாளும் 70,000 ஒவ்வொரு நாளும் அந்த அல் பைத்துல் மாமூருக்கு 70,000 மலக்கு போறாங்கண்டா எவ்வளவு மலக்குகளுடைய எண்ணிக்கை இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய பட்டாளத்தின் எண்ணிக்கை அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்போ ஒரு ரிவாயத்துல வருகிறது, அந்த பைத்துல் மாமூர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முக்கியமான மெசேஜோட சொல்லி அனுப்பினாங்க. என்னண்டா, அக்ரி மின்னி அலா உம்மத்திக ஸலாம், என் சார்பாக உங்களோட உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வேற எந்த நபியுடைய சலாம் எங்களுக்கு வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாத்துக்கு நாங்க பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சலாம் சொல்லிக்கிறார். அக்ரி மின்னி அலா உம்மத்திக ஸலாம், உங்களோட உம்மத்துக்கு நீங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க வ அஹ்பிர்ஹும், உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க. உங்களோட உம்மத்துல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வரவங்க இல்லையா? எல்லா யூதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான், கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான், அரேபியர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில தான் வர்றாங்க. சொன்னாங்க இவங்க எல்லாரும் உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க எல்லாரும் உம்மத்து முஹம்மத்ல வருவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்ல வருவாங்க. சொன்னாங்க நீங்க மொத்த உம்மத்துக்கும் அறிவீங்க என்ற சலாத்தை சொல்லிட்டு, அன்னல் ஜன்னா, சுவர்க்கமிக்குதானே, அது ஒரு சாதாரணமானதல்ல, ரொம்ப ஆசைப்பட வேண்டிய ஒரு இடம் தான் சுவர்க்கம். அதனுடைய தையிபத்து துர்பா, சுவர்க்கத்துடைய மண்ணும் மனமானது. வஅஸ்பத்துல் மா, அதனுடைய தண்ணி சுவையானது. வஅன்னஹா கியான், சுவர்க்கத்துல நிறைய விளைச்சல் இடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. சுவர்க்கத்துல நிறைய விளைச்சல் இடங்கள் இருக்குது, போட்டா முளைச்சும் அப்படியான இடம் இருக்குது. நீங்க என்னத்தை போடணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நடுகையை நட்டுங்க, சுவர்க்கத்துடைய பூமி டக்குன்னு உங்களுக்கு முளைச்சி தந்துடும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திக்ருடைய ஒரு மெசேஜ் எங்களுக்கு சொல்லி தாராங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துல கண்ட மலக்குமார்கள் இவங்களை பத்தி வர்ணிச்சாங்க. இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த மலக்குமார்களை எந்த தோற்றத்துல கண்டதையும் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன், அவர்கள் ஆதம் கொஞ்சம் மண் நிறத்துக்கு சாய்வானவர்கள், மிச்சம் வெள்ள கிடையாது. அவர்களுடைய முடி மிக சுருண்டதும் இல்லை, மிக நீண்டதும் இல்லை. சொன்னாங்க இவர் யார மாதிண்டா, உங்களுக்கு விளங்கி போறதுக்கு சொன்னாங்க, யார மாதிண்டா ஷனு ஆண்ட ஒரு கோத்திரம் இருந்தாங்க. இந்த ஷனுவா கோத்திர தாள்கள் மாதிரிதான் கொஞ்சம் திடாத்திரமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை சொன்னாங்க. ரஜுலுன் தர்புன் ரஜிலி சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுண்டா, கொஞ்சம் மெலிந்தவர், கொஞ்சம் திடகாத்திரமானவர், முடி சுருண்டும் இல்ல நீண்டும் இல்ல, அப்படியான ஒரு தோற்றத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் என்று சொன்னாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்க ரபா, அவர்கள் ரபாத்துன் அஹ்மர், சிவப்பானவங்க, அழகானவங்க,
மிக உயரமும் இல்ல, மிக கட்டையும் இல்ல, சாதாரணமானவங்க. கஅன்னமா ஹரஜ மின் தீமாஸ். சொன்னாங்க அவங்களை எப்படி கண்டேன்டா, குளித்து விட்டு வரும்போது முடி எப்படி இருக்குமோ ஈரலிப்பாக, அப்படியான தலை தோற்றத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். சொன்னாங்க இவங்கள நான் ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தா உர்வத்து பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்கின்றவருடைய தோற்றத்தில் நான் அவர்களை கண்டேன் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். வ அன அஷ்பஹு உல்திஹி பி. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்துக்கு ஒப்பு சொல்வதாக இருந்தால் நான் தான் அவர்களுக்கு மிக ஒப்பாக இருந்தேன். என்னுடைய முகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகமும் ஒரே மாதிரி என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. சித்ரத்துல் முன்தஹா. இந்த சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹான்ற வார்த்தை என்னன்னா தொங்கலுக்கு சொல்றது, ஒரு தீர்ச்சி, ஒரு முடிவு, ஆக கடைசிக்கு முன்தஹான்றது. அரபியில இன்திஹான்ற வார்த்தையை சொல்றது கடைசி போய் முடிகிற இடத்துக்கு தான் இன்திஹான்னு சொல்றது. சித்ரான்ற மரம், அப்ப கடைசி மரம் சித்ரத்துல் முன்தஹா. ஏன் இதுக்கு முன்தஹான்னு சொல்றதுக்குரிய காரணத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இதோட மலக்குமார்களுக்கு வர இயலாது, மலக்குமார்களுடைய அறிவு இதோட முற்று பெற்றுடும். அதான் சித்ரத்துல் முன்தஹா. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து போகப்பட்டாங்க. சொன்னாங்க சித்ரத்துல் முன்தஹாவுடைய அழகை பத்தி சொன்னாங்க. மாலா யஸ்ததிஉஹு அஹதும் மின் ஹல்கிஹி ஐயன்அத். உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு படைப்பாலும் அதை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகான ஒரு காட்சியை நான் சித்ரத்துல் முன்தஹாவிலே கண்டேன். அதோடைய தோற்றம் மாறி மாறி இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மரங்களில் இருக்கின்ற பழங்களை பத்தி சொன்னாங்க. கஅன்னஹா கிலாலு ஹஜர். சொன்னாங்க ஹஜர் என்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள், அந்த அந்த பிரதேசத்து மக்கள் பெரிய குடம் செஞ்சு வச்சுப்பாங்க வீட்டுல தண்ணி சேகரிக்கிறதுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு வர்ணிக்கணுமே, அவங்களை விளங்கப்படுத்தி காட்டணுமே, அதுக்குதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜர் என்ற கோத்திரத்தாருடைய வீட்டில் இருக்கின்ற பெரிய குடங்களை போன்று நான் பழங்களை கண்டேன். அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் அவ்வளவு பிரமாண்டமாக இருந்தது. மரத்துடைய இலைகளை பார்த்த போது யானைகளுடைய அந்த காதுகளை போன்று பிரமாண்டமான இலைகளை கண்டேன் என்று சொல்லி சொன்னாங்க. 4 ஆறுகள் அதுக்கு கீழால ஓடிக்கொண்டிருந்துச்சு என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சுத்தி தங்க நிறத்திலான வண்ணாத்து பூச்சிகள் அந்த மரத்தை சுத்தி கொண்டிருந்தது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இடத்துல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரிவாயத்துல 2 விதமான பானம் என்று வருகிறது, இன்னொரு ரிவாயத்துல 3 விதமான பானம் என்று வருது. ஒருக்க பானம் கொடுத்தாங்க பைத்துல் மக்திஸ்ல வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மது, பால், இன்னொரு ரிவாயத்தில் தேன்னு வருது. 3 விதமான பானங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தெரிவு செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க சரியானதை தெரிவு செஞ்சிட்டீங்க. நீங்க மதுவை தெரிவு செஞ்சிருந்தால் உங்களோட உம்மத் அப்படியே வழிகட்டு போயிருக்கும். நீங்க நல்லதை தெரிவு செஞ்சீங்க. நல்லதை தெரிவு செய்வதற்கு ஹிதாயத் அளித்த வழிகாட்டி அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டார். அந்த சித்ரத்துல் முன்தஹான்ற இடத்துல வச்சு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை 2ஆம் தடவையாக அவர்களுடைய உண்மையான தோற்றத்தில் கண்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். வலஹு 600 ஜனாஹ், 600 இறக்கைகளுடன் கண்டார். 600 இறக்கைகள். ஒரு இறக்கை சத்தல் உஃபுக், முழு முன்னால தெரிகிற அவளை மறைச்சு, முன்னால தெரியக்கூடிய அவ்வளவையும் ஒரு இறக்கை மட்டும் மறைத்து விடும் சொன்னாங்க. அவ்வளவு பிரமாண்டமான தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. சும்மா உரிஜபி, மீண்டும் என்னை மேலே கொண்டு போகப்பட்டது. மீண்டும் மேலே போனேன். ஹத்தா வஹர்து லிமுஸ்தவன், நான் ஒரு இடத்துக்கு போனேன். எவ்வளவு ஒரு உயரமான இடம் உண்டா. சமிஅது ஸரீஃபல் அக்லாம், பட்டோலை எழுதப்படுகின்ற ஏடுகள், பட்டோலை எழுதப்படுகின்ற பேனாவின் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவ்வளவு உயரத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகப்பட்டேன் என்று சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த இந்த அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்துண்டா, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்து. அவ்வளவு உச்ச அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு கொடுத்தான். என்ற உலகத்தின் அதிசிறந்த மனிதருக்கு அதிசிறந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியத்தை கொடுத்ததை காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அங்க வச்சுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வச்சுத்தான் ஃபுரிதத் அலைய 50 ஸலா, அங்க வச்சுத்தான் 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. நாங்க தொழுகிறோமே டெய்லி, அது எங்க கடமையாக்கப்பட்டது? அந்த உச்ச நிலையில் வைத்துதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு வாராங்க. வந்தா இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வானத்திக்கிற? 6வது வானம். 6வது வானத்துல
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அன அஅலமு பின்னாஸி மின்க், ஆட்களை பத்தி உங்களை விட நல்லா விளங்கினால் நான். ஏன்? பனு இஸ்ரவேலர்களோட ரொம்ப பாடுபட்டால் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகத் ஆலஜ்து மின்ஹும் அஷத்தல் முஆலஜா, நான் அவர்களோடு மிக்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உங்களோட உம்மத்து 50 நேரம் தொழுறதுக்கு சக்தி பெற மாட்டாங்க, உங்களோட உம்மத்தால் 50 நேரம் தொழ முடியாது, போங்க இர்ஜி இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப், அல்லாஹ்ட்ட வைத்து குறைச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, பரவல்லையான்றத கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பரவல்லன்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைக்கிறதுக்காக போறாங்க. பெய்த்து 10 நேரம் குறைக்கப்பட்டு 40 நேரத்தோட திரும்பி வராங்க. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கும் உங்களோட உம்மத்து சக்தி பெறாது, திருப்பி போய் குறைங்க. இப்படி பல தடவை போய் கடைசியாக 10 தடவை 10 தடவை 5 தடவையா எடுத்துட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கும் உங்களோட உம்மத்து சக்தி பெற மாட்டாங்க, இதையும் குறைத்தெடுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அன அஸ்தஹி, எனக்கு வெட்கமாயிக்குது அல்லாஹ்வை இன்னும் வைத்து குறைச்சி கேட்கறது எனக்கு வெட்கமாயிக்குது என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலாட்ட ஒரு அழைப்பு வந்துச்சு, அது அம்தைத்து ஃபரீதத்தி, என்னுடைய அடியார்களுக்கு நான் என்னுடைய கடமையை முடிவு செய்தாச்சு. இது 5 தான், அது கூட்டப்படாது குறைக்கப்படாது, 5 தான். ஆனா வஹஃபஃப்து அன் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நான் ஒரு சலுகை செய்திருக்கிறேன். என்ன சலுகை செய்திருக்கிறேன்? அவர்களில் ஒருவர் ஒரு நன்மை செய்தால் 10க்குரிய கூலி கிடைக்கும். எனவே 5 நேரம் தொழுதால் 50 நேரத்துடைய கூலியை நான் தருவேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. 50 நேரம்னு முடிவு செஞ்சான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குறைச்சு கேட்டு 5 நேரத்தை எடுத்தாங்க. ஆனா தொழுகை குறைக்கப்பட்டாலும் கூலி குறைக்கப்படவில்லை. உலகத்துல சம்பளத்தை கூட்டி கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்களோட வேலை டைமை கூட்டுங்க, உங்களோட ஹவர்ஸ் டைம் கூட்டுங்க, அப்ப சம்பளத்தை கூட்டி தரோம்னு சொல்லுவாங்க. வேலையை குறைச்சா சம்பளத்தை குறைச்சுவாங்க. அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுண்டா, வேலையை குறைத்து சம்பளத்தை அல்லாஹு தஆலாக்குரிய கூலியை கூடுதலாக அல்லாஹ் தருகிறான். அவ்வளவு இரக்கமானவன், கண்ணியமானவர்களே. அதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரகம் காட்டப்பட்டது. இவ்வளவு அற்புதமான காட்சிகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. நரகம் காட்டப்பட்டது. கும்து அலா பாபின் நார், நான் நரகத்துடைய வாயிலடியே நின்றேன், நான் நரகத்துடைய கதவுக்கு கிட்டே நின்றேன். ஃபஇதா அம்மத்து மன் தகலஹன் நிசா, சொன்னார்கள் அதிகம் நுழைபவர்கள் பெண்களாக இருக்க கண்டேன், கூடுதலாக பெண்கள் நுழைவாங்க. வேறொரு ரிவாயத்துல காரணம் கேட்கப்பட்ட நேரத்தை சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு நன்றி கட்ட முறையில் நடப்பார்கள். கணவன் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு இயலாத கட்டம் வந்தால் அல்லது சிரமமான நிலைமை வந்தால் முந்தின எல்லாத்தையும் மறந்து விட்டு கணவனுக்கு நன்றி கட்டு நடப்பார்கள். அடுத்தது வதுக்சிர்னல் லான், அதிகமாக சாபம் பத்வா செய்வார்கள். இந்த 2 காரணங்களினால் தான் இவர்களை கூடுதலாக இருக்க கண்டேன் என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரர்து லைலத உஸ்ரிய பி அலா கௌமி, இன்னொரு கூட்டத்தாருக்கு பக்கத்தால் நரகத்தை நான் பார்த்து கொண்டு அப்படியே போகிறேன். போகின்ற நேரத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குகிறேன், அவர்களுக்கு அம்ஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுக்கு ஈயத்தாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. யஹ்மிஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அவர்களுடைய நெஞ்சுகளையும் முகத்தையும் அதனால் அவர்கள் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டேன், மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள், யக்குலூன லுஹூமன் நாஸ், மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், கீபத் பேசியவர்கள், புறம் பேசியவர்கள். அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கே அல்லாஹ் நகத்தை கொடுத்து அவர்களையே கிழித்துக் கொள்ளுகின்ற ஒரு பயங்கரமான சோதனையை அல்லாஹு தஆலா கொடுத்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுவிட்டு வந்து சொன்னார்கள். அது மாதிரி இன்னொரு சாராரை கண்டார்கள், ரஆ கௌமன் துக்தஉ அல்சினதுஹும் வ ஷிஃபாஹுஹும், இன்னொரு சாராரை கண்டார்கள், அவர்களுடைய நாவுகளும் உதடுகளும் கத்தரிக்கோல்களால் பிமகாரீத மின் நார், நெருப்பாலான கத்தரிக்கோல்களால் வெட்டப்படுவதை கண்டார்கள். கேட்டாங்க, ஜிப்ரீலே இது யார்? சொன்னாங்க, இவங்க தான் ஹுதபா உம்மத்தி, உங்களோட உம்மத்துடைய பேச்சாளர்கள், உங்களோட உம்மத்துடைய உபதேசிகள். அவர்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லி தன்னை மறந்தார்கள் என்று சொல்லி அதையும் சொன்னார். இப்படியான அதாபுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவனம் காட்டப்பட்டது. சுவர்க்கத்திலே உயரமான முத்து மேடைகள் காட்டப்பட்டது. சுவர்க்கத்துடைய மண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்குன் அஸ்ஃபர், சுவர்க்கத்துடைய மண்ணெல்லாம் வாசம் தரும் கஸ்தூரி என்று சொன்னார்கள்.
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நடந்து கொண்டு போறாங்க. சொல்றாங்க, நான் ஒரு ஆற்றை கடந்து சென்றேன். ஹாஃபத்தாஹு குபாபு துர்ரில் முஜவ்வஃப். சொன்னார்கள், அந்த ஆற்றுடைய இரு மருங்கிலும் விசாலமான குப்பாக்கள், விசாலமான வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அது எதனால்? அத்துர்ருல் முஜவ்வஃப், முத்துக்கள் துளையிடப்பட்டு, தனி முத்து துளையிடப்பட்டு தனி வீடுகளாக அமைக்கப்பட்ட நான் வீடுகளை கண்டேன் என்று சொன்னாங்க. அந்த ஆறு எதிர தெரியுமா ஓடிக்கொண்டிருக்குது? மஜ்ராஹு அல துர்ரி வல் யாக்கூத். அந்த ஆறு ஓடுது, கீழே பார்த்தா மாணிக்க கற்களும் முத்துக்களும் தான் கீழே விளங்கி கொண்டிருக்குது. தண்ணி ஓடுது, முத்துக்கும் மரகதங்கள் மாணிக்க கற்களுக்கு மேலால் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறு காட்டப்பட்டது. சொன்னாங்க, இதுதான் கௌசர் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் உங்களுக்கு தனியா தரக்கூடிய கௌசர் உற்றெடுக்குகின்ற இடம் இதுதான் காட்டப்பட்டுச்சு. எனக்கு தெரியும், ஹவுதுல் கௌசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கியாமத்துடைய நாளையில் அவங்களுடைய உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு தண்ணி கொடுக்கிறது, அது ஊற்றெடுக்குகின்ற ஆறு காட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதனுடைய சுவை எப்படின்னா, அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பானது. அதனுடைய சுவை தேனை விட இனிப்பானது. அதனுடைய நிறம் அபியது மினஸ் சல்ஜ், பனியை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது என்று சொன்னாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அற்புத காட்சிகள் காட்டப்பட்ட பிறகு தொழுகை என்ற மாபெரும் பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு வருகிறார்கள். வார நேரத்துல சில இமாம்கள், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க சொல்றாங்க, இது வார நேரத்துல நடந்ததாக சொல்றாங்க. இன்னும் சிலவங்க சொல்றாங்க, இது போற நேரத்தை நடந்தது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்துப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பைத்துல் மக்திஸுக்கு வராங்க. பைத்துல் மக்திஸுக்கு வந்து அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அந்த நேரத்துல மீண்டும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க, மீண்டும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க, மீண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செஞ்சாங்க. பைத்துல் மக்திஸ்ல முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சாங்க. அவங்கதான் இமாம். அல்லாஹு தஆலா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹுடைய சிறப்பை உணர்த்துகிறான். இவங்க தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அல்லாஹு தஆலா உணர்த்துகிறார். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆச்சரியமான காட்சிகள், சுவர்க்கத்துடைய காட்சி, நரகத்துடைய காட்சி, சித்ரத்துல் முன்தஹாவுடைய காட்சி, மலக்குமார்களை கண்ணூடாக கண்ட காட்சி, இப்படி பல்வேறு அதிசயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே நாள் அதே இரவுல சுபஹுக்கு முன்னால மக்காக்கு வந்துட்டான். ஒரே நாள்ல பைத்துல் மக்திஸில் வைத்து 7 வானங்களை தாண்டி வைத்து அதே சுபஹுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, இது மிகப்பெரிய நபி ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்ட கௌரவம், நபி ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய பாக்கியம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த செய்தி சொல்லப்பட்டால் மக்காட முஷ்ரிக்கள் நம்புவாங்களா? கண்ணால காட்டின விஷயங்களே நம்பாதவங்க இந்த காலத்துல சொன்னா ஓரளவுக்கு யோசிப்போம். ராக்கெட் தெரியும், விமானம் தெரியும், எங்களுக்கு அதோட வேகங்கள் ஓரளவு தெரியும். அந்த காலத்தில் அதை பற்றி எந்த அறிவுமே இல்லாத காலத்துல ஒரே நாள் இவர் பெய்த்து வந்தாண்டா யார் நம்புவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், வ அஸ்பஹ்து பி மக்கா, நான் அன்று காலையில் மக்கால எப்படி இருந்தேன்னா, ஃபலிஅது பி அம்ரி, என்ற விஷயத்தை நினைச்சு நானே பயந்து போயிருந்தேன். இது எப்படி சொல்றது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆக பயங்கர எதிரி அபூ ஜஹல் பக்கத்தால போறான். கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, ஹல் கான மின் ஷை, இந்த கிணமாலும் புதிய விஷயம் மீக்குதா அவங்கள்ட்ட ஓதி காட்டுறதுக்கு? ஒவ்வொரு நாளும் புதுசு ஓதி காட்டுவீங்களா, இந்த கிணமாலும் மீக்குதா என்று சொன்ன நேரத்துல பாருங்க, ஸல்லல்லாஹுடைய தைரியத்தை மறக்கல, தாவத்தை உண்மையை ஹக்க மறைச்சல. ஹக்க அது உண்மை என்றால் அதை பயப்பட தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக சொன்னாங்க, உஸ்ரிய பி அல்லைலா, இன்று இரவு நான் ஒரு பயணம் போய் வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அபூ ஜஹல் கேட்டான், இலா ஐன், எங்க போனீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இலா பைத்துல் மக்திஸ், நான் பைத்துல் மக்திஸ்க்கு போய்த்து வந்தேன். அப்ப அபூ ஜஹல் கேட்டான், ராவு பைத்துல் மக்திஸ்க்கு போய்த்துட்டு அஸ்பஹ்த பைன ظهرانينا, சுபஹுக்கு இங்க வந்துட்டீங்களா? இப்ப எங்கட பொண்ணு கேக்குறீங்க சுபஹுக்கு, நீங்க ராவு பைத்துல் மக்திஸ் போனன்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் சொன்னான், சரி, நீங்க இந்த விஷயத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாலும் இதே மாதிரி சொல்லுவீங்களா? ஏன் அபூ ஜஹலுக்கு தேவை ஸல்லல்லாஹு பொய்ப்பிப்பதற்காக இது ஒரு துரும்பா பாவிக்கிறதுக்கு. என்ன, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் ராவு பைத்து வாரன்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. அபூ ஜஹல் சொன்னான். அபூ ஜஹல் பயந்தான்,
எல்லாரையும் கூப்பிட்டோம், இவர் இல்லைன்னு சொல்லிட்டாருண்டா. அதனால முன்னுக்கே கேட்டுக்கொண்டான், நான் எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன், நீங்க இதே செய்தியை சொல்லுவீங்களா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இதே செய்தியை சொல்லுவேன். அபூ ஜஹலே ஆளை கூப்பிட்டான், யா கஅப் இப்னு லுஐ, ஏ கஅப் இப்னு லுஐட புள்ளவங்க எல்லாரும் வாங்க. அபூ ஜஹலே ஆளை சேர்த்தி கொடுத்து இப்ப நபிசாத்தை பார்த்து சொன்னான், இப்ப நீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு காட்சியும் சொன்னான். இதை கேட்டோன்னே மக்காவுடைய முஷ்ரிக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை அடிச்சு கொண்டான். இன்னும் சில கைய தலையில வச்சாங்க. இப்படி ஒரு செய்தி அவர் சொல்றாரு, இது நம்புற மாதிரி ஆகிக்குது, இது எப்படி நம்பலாம்? ஒரு நாள் போய் ஒரு வானத்துக்கெல்லாம் வைத்து வந்தீங்கன்னு சொல்றாரு என்று சொல்லி தலையில கையை அடிச்சு கொண்டாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னண்டா, எங்க ஊர்ல ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் நேத்ராவு கனடா போய் திண்டே வந்துட்டேன், ஆஸ்திரேலியா போய் திண்டே வந்துட்டேன்டா. நாங்க யாரும் இதை கண்டுகொள்ளவே மாட்டோம். அவரு சோமில்லைக்கும் ஜோக் சொல்றாரைக்கும் அல்லது அவரு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் போதாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத அந்த மக்கா முஷ்ரிக்கள் சீரியஸா தான் எடுத்தாங்க, விளையாட்டு எடுக்கல, சீரியஸா தான் எடுத்தாங்க. இவர் சும்மா பொய்யோட சொல்றாருன்னு கண்டுகொள்ளாம போகல. இப்ப கேட்டாங்க, சரி அங்க இருந்தாங்க பைத்துல் மக்திஸ் ஏற்கனவே பைத்து வந்த ஆட்கள், ஏற்கனவே வியாபாரத்துக்கு ஷாமுக்கு போற இல்லையா, பைத்துல் மக்திஸ் ஏற்கனவே வியாபாரத்துக்கு பைத்து வந்தவங்க சொன்னாங்க, பைத்துல் மக்திஸ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, ஹல் தஸ்ததி அன் தன்அத லனா பைத்துல் மக்திஸ், உங்களுக்கு பைத்துல் மக்திஸ் எப்படின்னு சொல்லேலுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸ வர்ணிக்க ஆரம்பிச்சான். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸ வர்ணிக்க ஆரம்பிச்சான். சில இடங்கள் வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு குழப்பமாவிட்டு. அப்படித்தானே இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எண்ணி பார்த்துட்டு வந்திருந்தா வேற விஷயம். திடீர்னு எங்கட வீட்டுக்கு மேல் மாடிக்கு போறதுக்கு எத்தனை படிக்குன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா தடமாறும். எங்கட வீடுதான் 30-40 வருஷம் வாழ்ந்த வீடுதான், உங்களோட வீட்டுல மேல மாடிக்கு போறதுக்கு எத்தனை படிக்கட்டிக்குன்னு கேட்டா சில நேரம் நாங்க தடமாறுவோம். எங்கட வீட்டுல இருந்தாலும் நாங்க அதை எண்ணி பார்த்து கண்டுகொள்ள மாட்டோம். இவங்க இப்படியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க பைத்துல் மக்திஸ பத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், லம்மா கத்தபனி குரைஷ், குரைஷியர்கள் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் நான் ஹிஜ்ர் காபாவுக்கு பக்கத்திலே இருந்தேன், ஜலல்லாஹு லீ பைத்துல் மக்திஸ், அல்லாஹ் பைத்துல் மக்திஸை எனக்கு கண் முன்னால காட்டினான். முஸ்லிம்ல வர ரிவாயத், அல்லாஹ் பைத்துல் மக்திஸை எனக்கு கண் முன்னால கொண்டு வந்து காட்டினான். ஃபதஃபித்து உக்பிருஹும் அன் ஆயாத்திஹி, அவர்கள் கேட்பதை எல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். வ அன அன்துரு இலை, நான் பார்த்து கொண்டு சொன்னேன். அவங்க கேட்கறதுக்கெல்லாம் என்ன பைத்துல் மக்திஸ் காட்டப்பட்டுச்சு. ஆட்கள் சொன்னாங்க, இவர் சொல்ற செய்தி நம்புற மாதிரி இல்லாட்டியோ இவர வர்ணிக்கிற வர்ணனை உண்மைதான் சொன்னாங்க. ஏற்கனவே பைத்து வந்தவங்க என்ன சொன்னாங்க, இவர் சொல்ற செய்தி நம்புற மாதிரி இல்ல, ஆனா இவர வர்ணனைகள் தப்பல்ல, பிளவுடல்ல, அப்படி சரியாக வர்ணிக்கிறார் என்ற செய்தியை சொன்னாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வழியில, தன்னுடைய பயணத்தை முடிச்சு கொண்டு வார வழியில் ஒரு மக்காவை நோக்கி வார ஒரு பிரயாண கூட்டத்தை கண்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்படியான ஒரு பிரயாண கூட்டத்தை கண்டேன், அதுல இப்படியான ஒட்டகம் தான் முன்னுக்கு வருகிறது, அந்த பிரயாண கூட்டம் இந்த நாள்ல வந்து சேரும். எங்களுக்கு தெரியும், 1 நாள் 2 நாள் பயணம் அல்ல, மாத கணக்கு எடுக்கக்கூடிய பயணம், நடந்து அல்லது ஒட்டகத்துல போற நேரத்துல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இத்தனை நாள்ல இந்த கூட்டம் வந்து சேரும் என்று சொன்னபடி அந்த கூட்டமும் வந்து சேருச்சு. ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. இப்ப இந்த சம்பவத்தை போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யஸ்அமு சாஹிபுக், உங்களோட கூட்டாளிக்கிறார், உங்களோட ஆள், அவர் சொல்றாரு, அன்னஹு உஸ்ரிய பிஹி அல்லைலா, அவர் இன்றைக்கு ராவு பைத்துல் மக்திஸுக்கு பைத்து வந்தாராம், பைத்து வந்துட்டாரு. அவ துஸத்திகுஹு அன்னஹு உஸ்ரிய பிஹி, அவர் ராவு பயணம் போனதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி லஉஸத்திகுஹு ஃபீமா ஹுவ அபஅது மின் ذلك, இதை விட அப்பால் உள்ள செய்தியெல்லாம் நான் நம்புறேன். அவரை பத்தி ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இரவிலையும் மாலையிலையும் அவர் எனக்கு நிறைய ஆயத்துகளை சொல்லி காட்டுறார், அதெல்லாம் நம்புறோம். இதையே நம்பாமிப்பேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் சொன்னாங்க. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக் என்ற பெயர் வந்துச்சு. அபூபக்கர் அஸ்-சித்தீக் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம், உண்மைப்படுத்தியவர். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை முடித்து கொண்டு வரார். இதுதான் மிஅராஜுடைய முழுமையான வரலாறு. இதுல நாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்னண்டா, சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, இந்த பயணம் கனவுல நடந்தது என்று சொல்றாங்க. இந்த பயணம் யதார்த்தமா உடம்பால நடக்கல, கனவால நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து மிகப்பிழையானது. அநேகமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், முஹத்திஸ்கள் இவங்களோட ஏகோபித்த கருத்து என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலாலும் உயிராலும் இந்த பயணம் மேற்கொண்டாங்க. வெறும் கனவாலேயோ உயிர் மட்டும் போன பயணம் அல்ல, அவங்களோட உடம்பும் சேர்ந்து போன பயணம் என்று சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க. அது ஒரு காரணம் தான், குர்ஆன் சொல்லுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி
தன்னுடைய அடியானை இராப்பயணம் அழைத்து சென்று அல்லாஹ் பரிசுத்தமானவன். இங்க நான் பாவிச்சுக்கிறான் என்ன வார்த்தை? அப்த், அடியான். உயிராக இருந்த என்ன சொல்லிக்கணும்? உயிரை இராப்பயணம் அழைத்து கொண்டவன் சொல்லிக்கணும். அல்லது கனவிலே இரவு பயணத்தை காட்டி அல்லான்னு சொல்லிக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்னுடைய அடியாரை இரவு பயணம் அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப அடியார் என்று சொல்ற நேரத்துல அதுல உயிரும் இருக்கணும், உடம்பும் இருக்கணும். இருந்தா தான் அடியார் சொல்லணும். உயிர் இல்லைன்னா நாங்க அதுக்கு பொடின்னு சொல்லுவோம். அதுக்கு உயிர் இல்லைன்னா சாதாரண உடல். அதுக்கு அடியார் என்று சொல்றது இல்ல. அல்லது உயிர் மட்டும் அதுக்கு உயிர் என்று சொல்வோம். அதுக்கு அடியார் என்று சொல்றது இல்ல. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் அடியார் என்ற வார்த்தை பாவிச்சுக்கிறான். இரண்டாவது முக்கியமான காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஜஅல்னா ருயா அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, உங்களுக்கு நாங்க இந்த காட்சியை ஏன் காட்டினோம் தெரியுமா? மக்களை சோதிப்பதற்கு. தீண்ட சில விஷயங்கள் இருக்கும், எங்களை சோதிக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த மிஅராஜை நாங்க ஏற்படுத்தினோம்டா உங்களை பூர்த்தியாக நம்புறாங்களான்னு பாக்குறத சோதிக்கிறதுக்கு. அப்ப கனவுல போன பயணம்டா இதை நம்புறது யாருக்கும் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. கனவுலதான் யாருக்கும் வைத்து வரலாம், அமெரிக்காவுக்கும் வைத்து வரலாம், உலகத்துல எங்கேயும் வைத்து வரலாம். எனவே அல்லாஹ் ஒரு சோதனையா இதை ஆக்கிக்கிறான் அர்த்தம். இது உடம்பு ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது. இன்னொரு காரணத்தை எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு ஒரு வாகனம் வந்துச்சா இல்லையா? புராக் வாகனம். உயிர் மட்டும் போறேன்டா, கனவுல போறேன்டா புராக் தேவையில்லை. உடம்போட போறதுக்கு தான் வாகனம் தேவை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோட போனாங்க. அடுத்த முக்கியமான காரணம், வெளிரங்கமாக விளங்கக்கூடிய விஷயம், குறைஷியர்கள் இதை பொய்ப்படுத்தினாங்க. சொன்னாங்க, நாங்க 2 மாசம் தூரம் போற பயணத்தை இவர் ஒரு நாள் இரவு வைத்து வந்திருக்கிறார். இது கனவாக இருந்திருந்தா அந்த கதை கதைச்சிக்க மாட்டாங்க. கனவுலதான் யாருக்கும் எவ்வளவு தூரமும் வைத்து வந்துடலாம். ஒரு நிமிஷத்துல கனவுல எவ்வளவு தூரத்துக்கும் வைத்து வந்துடலாம். குறைஷியர்கள் பொய்ப்படுத்தியது எதை காட்டுதுண்டா? நபி ஸல்லல்லாஹு உடலால் போனதை குறைஷியர்கள் நம்பவில்லை என்ற விஷயம்தான். எனவே இது கனவு அல்ல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா என்ற ஒரு விஷயத்தை நாங்க விளைக்கொள்ளும். இது முதலாவது விஷயம் நான் சொன்னது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, நபிமார்கள் கபர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் எப்படி சந்திச்சாங்க? நபிமார்களை வானத்தை சந்திச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 3 கட்டத்தை சந்திச்சாங்க. ஒன்று கபர்ல அவங்க தொழுது கொண்டிருக்கல சந்திச்சாங்க, 6வது வானத்தை சந்திச்சாங்க, திருப்பி பைத்துல் மக்திஸுக்கு திரும்பி வர நேரத்தை அல்லது போற நேரத்தை சந்திச்சாங்க. அப்ப இதுக்கு தெளிவான காரணங்கள் ஹதீஸ்களில் சொல்லப்படல. ஆனா இதற்கு உலமாக்கள் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா, ரூஹ், நபிமார்களுடைய உயிர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுக்கு உடம்புடன் காட்டப்பட்டது. நபிமார்களுடைய ரூஹ் உடல் அமைப்போட சேர்த்து காட்டப்பட்டதுன்னு ஒரு அர்த்தத்தை எழுதுறாங்க. இது ஒரு விளக்கமே தவிர இது ஹதீஸலூடாக வந்த விஷயம் அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுது. என்னண்டா, வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு பிரச்சனையில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய விடிவுக்கான ஆரம்பம் தான் மிஅராஜ். நாங்க அடுத்த பாடத்தை ஹிஜ்ரத்தை பத்தி படிப்போம். விடிவுக்கான ஆரம்பமாக மிஅராஜ் இருந்துச்சு என்றதை நாங்க பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பயணத்தினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லாம் சிறந்தவர் என்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்கின்ற பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். மூணாவது விஷயம், தொழுகையுடைய முக்கியத்துவம். ஸல்லல்லாஹுக்கு தொழுகை எங்க போய் கிடைச்சிச்சு? 7 வானங்களை தாண்டிய இடத்திலிருந்துதான் ஏனைய கடமைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருக்கக்கூடதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஜகாத் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் கடமை. தொழுகை மட்டும் அல்லாஹு தஆலா அழைத்து கொடுத்த பரிசாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், 3 பள்ளிகளுக்கு இடையிலான தொடர்பு. ஒன்று காபா, இன்னொன்று பைத்துல் மக்திஸ், அடுத்தது அல் பைத்துல் மாமூர், மலக்குகளுடைய பள்ளி. இந்த 3 பள்ளியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நாள் தரிசிக்குகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து எங்கட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுத்த அந்த வரலாற்றை தான் இந்த மிஅராஜுடைய இஸ்ராவுடைய பயணம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது.